மைக்கம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் தலைமையில இன்னைக்கு தென் மாநில முதல்வர்கள் மாநாடு நடந்திருக்கு. அதில முதல்வர் அவர்கள் வந்து பேசின பேச்சு வந்து இன்னைக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவா தாவேகா செயல்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இங்கே எழுந்திருக்கு. அத பத்தி இன்னைக்கு விரிவா விவாதிப்போம். மற்றும் சட்டசபையில் நடந்த பல்வேறு சுவாரஸ்யமான சம்பவங்கள பத்தி தான் இன்னைக்கு விரிவா விவாதிக்க இருக்கோம். மற்றும் நீட் தேர்வ பத்தி மாணிக்கம் தாகூர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அத பத்தி இன்னைக்கு விரிவா பேச இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரையும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். மேடத்துக்கு ஒரு சாரி சொல்லுவோம். டிரைவ் பண்ணிட்டே வந்துட்டேன். ஐயா சீதிஸ்னு ஒரு இது லக்ஷ்மி மேடம் கன்னடா. நான் மாதிரி பார்த்துட்டு 1:30 வச்சு கேட்டு போனேன். லேட்டு வீடியோ போட்டதுனால லேட்டு, காரில் போய் ஆஃபீஸும் லேட்டு அதுன்னு. நம்ம சாரி கேட்டால் நம்ம இப்படின்னா அவங்க இன்னும் இப்படி நான் இன்னும் இப்படி தொட்டு இந்த மோடி காலில் விழுந்தா அவர் அதுக்கு அந்த மாதிரி மேடமும் இறங்கிட்டாங்க. எல்லாருக்குமே நேற்று கொஞ்சம் கோவம் தான், என்ன லேட்டாக வருது அப்படின்னு. ஆனால் லேட்டாக போட்டால் பார்க்குறீங்க ரொம்ப பேர். இனிமேல் லேட்டாக போடலாமான்னு யோசிக்கிறேன். ஆச்சரியமா இருக்கு. டைம் மாற்றிடலாம் சார். மாற்றிடலாமா? நைட்டு 10 மணி ஆகிடலாமா? ஆகிக்கலாம். அமெரிக்க வாசல், வெளிநாடு வாசல், ஓகே நைட் ஷோ. நேற்று அதனால் இது ஒரு விஷயம். இன்னும் பலரும் வந்து அந்த கார் மேட்ரு பல இது ரிவ்யூ பேசியிருக்கீங்க பலரும். சிலர் கொஞ்சம் ஏன் கொடுத்தா என்னன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பல்வேறு கருத்துக்கள் வரதானே செய்யும் ஜனநாயகத்தில். நேற்று லேட்டானதுனால கேட்டவர்களுக்கும் மன்னிக்கவும், கூடிய அந்த டைம்குள்ளே கொடுக்க பார்க்குறோம். நேற்று ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டதுனால முடியல. அதே மாதிரி இந்த சண்டே சேகர் சார் கோயிலுக்கு போயிட்டார், அவர் இல்லை. அதுக்கு பதிலாக ஜியோ பாலிட்டிக்ஸ், அதாவது ஒன்றுமில்லாமல் போன ட்ரம்ப்பு, அப்படி சொல்கிறத விட ட்ரம்ப்பை நம்பாமல் இல்லை நம்பிக்கெட்ட இஸ்லாமிய நாடுகள் ப்ளஸ்ஸு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 3 நாடுகள் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான். இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா பேச முடியும் டைமில் பேசி அது ஜியோ பாலிட்டிக்ஸ் ஒரு இது கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா அது பேசாமே இருக்கிறோம். நம்ம மணிமேல் கூட ஒன்று கூட பேசாமல் பல விஷயங்கள் அப்படியே நிற்கிது. பார்ப்போம். சட்டசபை நிகழ்வுலேருந்து ஆரம்பிச்சிடலாம் சார். அதான் சார், அதுக்கு முன்னாடி முதல்வர் அவர்களுடைய அந்த தென்மண்டல மாநாடு நடந்தது அமித்ஷா அவர்கள் தலைமையில். அதில் வந்து முதலமைச்சர் அவர் கலந்துக்கிட்டு பல்வேறு விஷயங்கள் பேசியிருந்தார். முக்கியமாக டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவாக பேசியிருந்தார். ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மையப்படுத்தி பேசியிருந்தார். தாவேகோட இந்த சேஞ்ச் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த முதலமைச்சர்கள் மாநாடு பற்றி முதல்ல நம்ம சொல்லிடுவோம். முதலமைச்சர் மாநாடு அது நேரு காலத்துலேருந்து இந்த தென்மண்டல முதலமைச்சர் மாநாடு கடந்த 5 வருஷத்தில் நடந்ததா சார்? நடக்கலை. கடந்த 5 வருஷத்தில் சரியாக நடக்கலை. இப்போ ஏதோ பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பாராட்டணும். இந்த தென்மண்டல முதலமைச்சர்கள்னால் தென் மாநிலத்தில் இருக்கிற ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, தெலுங்கானா, அந்த பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம். இதில் இருக்கிற முதலமைச்சர்கள் ப்ளஸ்ஸு யூனியன் பிரதேசத்துடைய லெஃப்டினன்ட் கவர்னர் அந்தந்த உள்ள ஆட்கள். முதலமைச்சரில் யாராவது ஒரு முதலமைச்சர் சுழற்சி முறையில் துணைத் தலைவராக இருப்பாங்க. தலைவர் வந்து உள்துறை அமைச்சர். இதில் 2 அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்களாக அந்த குழு உறுப்பினராக இருப்பாங்க. நம்ம இதில் 2 பேருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துக்கிறாங்க. சிடி ராஜ்மோகன் அவங்க 2 பேரும் அந்த குழுவில் இருக்காங்க. இது இல்லாமல் இந்த இதில் வந்து தலைமைச் செயலாளர்கள் அவர்களும் உறுப்பினர்களாக இருப்பாங்க. அந்தமான் நிக்கோபாரம் அதோடைய துணைநிலை ஆளுநர், அப்புறம் லட்சத்தீப் அதோடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லாருமே இருப்பாங்க. 2 அமைச்சர்கள், ஆலோசகர் மற்றும் துறை செயலாளர், அட்வைசர்ஸ் அண்ட் பியூரோக்ராட்ஸில் வந்து தலைமை செயலாளர் இருப்பார். அப்புறம் உறுப்பு மாநிலங்களுடைய தலைமை செயலாளர்கள். ஆண்டுக்கு ஒரு சுழற்சி முறையில் தென்மண்டல குழுவின் செயலாளராக அவங்க இருப்பாங்க. மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகளும் அதில் இருப்பாங்க. மண்டல கவுன்சில் பிரிவு அதிகாரியாக இருப்பாங்க. இது வந்து இந்த இதுடைய முக்கியமான அஜெண்டா என்ன பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து 31வது தென்மண்டல குழு. நடுவில் கூட்டவே இல்லை. சவுத் ஜோனல் கவுன்சிலிங் மீட்டிங் அப்படின்னு இது பேர். இது உள்துறை அமைச்சர் தலைமையில் நடக்கும். அமித்ஷா தான் இதில் ஃபஸ்ட்டு டீலிமிட்டேஷன். ஃபஸ்ட் அஜெண்டா டீலிமிட்டேஷன், ஃபேர் டீலிமிட்டேஷன். அது நீங்கள் ஃபேரு நோ அதெல்லாம் அது தனி. மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் விவகாரங்கள், முல்லை பெரியாறு, காவிரி, அந்த மாதிரி இஷ்யூ. அப்புறம் உள்நாட்டு கடலோர பாதுகாப்பு, உள்நாடு மற்றும் கடலோர பாதுகாப்பு, இன்டர்னல் மற்றும் கோஸ்டல் செக்யூரிட்டி.
அதே மாதிரி சட்டம் மற்றும் நீதித்துறை கட்டமைப்பு. இதில் வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விரைந்து விசாரிக்கிறதுக்கான இது இந்த மாதிரி விஷயங்கள், நீதிமன்றங்கள் அமைப்பது, இந்த மாதிரி பல விஷயங்கள். போதைப்பொருள் கடத்தல், போதைப்பொருள் பயன்பாடு இந்த மாதிரி. அந்த கோஸ்டல்லையும் போதைப்பொருள் இது வரும். ஏன்னா போதைப்பொருளுடைய ஹப்பாவே தமிழ்நாடு மாறிடுச்சுன்னு கவர்னர் ஆர்.என். ரவி முன்னாடி சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட அது உண்மைதான். பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் முதலீடு, கட்டமைப்பு மேம்பாடு, தகவல் தொழில்நுட்பம், மாநிலங்களுக்கு இடையான வர்த்தக ஒத்துழைப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் பேசிக்குவாங்க. எல்லை பிரச்சனைகள், பேரிடர் மேலாண்மை, இது மாநில எல்லைகளில் நிகழும் நிர்வாக சிக்கல்கள் மற்றும் பேரிடர் மீட்புக்கான கூட்டு ஒருங்கிணைப்பு, அந்த மாதிரி விஷயங்கள். இதில் கேரளாவும் நம்மளும் போதை மருந்துக்கு எதிரான ஒரு கூட்டு ஒத்துழைப்பு போய்கிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு அஜெண்டாவில் நம்ம முதல்வர், துணைத் தலைவர் சுழற்சி முறையில் வர்றோம். இந்த தடவை இளையவர்ன்றதுனால, புதியவர் அப்படின்றதுனால அவர் கொடுத்துட்டாங்க. ஜம்முன்னு கோர்ட்டில் அவர் வழக்கமான ட்ரெஸ்ஸில் வந்தார். இவர் கோட் சூட்டில் வந்தார். துணைத் தலைவராக அவர் ஓராண்டுக்கு இருப்பார். அடுத்த சுழற்சி முறையில் இதாகும். இது ஒன்று. இதில் இந்த அஜெண்டாவில் இன்றைக்கி பலரும் பேசுனாங்க. நம்ம முதல்வர் பேசுனதையும் நம்ம பார்த்துக்குவோம். இதில் வந்து எல்லாருக்கும் ஆச்சரியம். நான் டீலிமிட்டேஷன் சம்பந்தமான தீர்மானம் வந்த பொழுதே அதை கடுமையாக எதிர்த்தோம். அதை வந்து நம்ம வந்து சொன்னோம். தாவேகாவை காங்கிரஸும் கூட்டணி கட்சிகளும் தவறான பாதை கூட்டு போகிறாங்க, முட்டு சந்தை கூட்டு போகிறாங்க. காங்கிரஸ் தன்னுடைய சுயலாபத்துக்காக திணிக்கிறது. இந்த விவகாரத்தை யாரோ நேற்று பேசியிருந்தாங்க. காங்கிரஸ் வந்து தாவேகாவை இந்த மாதிரிலாம் பண்ணுது, காவிரி பிரச்சனை வந்து டைவெர்ட் பண்ணுறதுன்னு யாரோ பேசியிருந்தாங்க. ஒரு முக்கியமான தலைவர் தான். யார் பேசினான்னு தெரியல, எனக்கு சரியாக ஞாபகம் வரல. நம்ம சொன்ன அதே கருத்து. அப்போ காங்கிரஸ் வந்து காவிரி இஷ்யூவை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சட்டசபை நேரத்தை வீணடித்து 3 தீர்மானங்கள், எஃப்சிஆர்ஏ, நீட்டு, டீலிமிட்டேஷனில் நோ டீலிமிட்டேஷனே கூடாது. அதில் அந்த ஆதவ அர்ஜுனா பேசலாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ அப்படியே கொண்டு போய் உதயநிதி பக்கத்தில் உட்கார வச்சிருக்கலாம் போல். அப்போது நான் வந்து நீ 50% கொடுத்தாலும் தேவையில்லை. ஆச்சா பூச்சா ஊயின்னு இந்த ஊர் பஞ்சாயத்து பேசும்போது நல்லது பேசிகிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு தீர்வு வரட்டும்னு சொல்லிட்டு, இந்த தடவை நீ கூழ் ஊற்று, இந்த தடவை நீ கெடா வெட்டு அப்படின்னு. அதெல்லாம் முடியாது. இந்த தடவை நீ எனக்கு என்ன கெடா வெட்டுன்னு சொன்னால் கூட நான் ஒத்துக்க மாட்டேன். 2த்தையும் என்கிட்ட தான் கொடுக்கணும். இந்த மாதிரி அது இதுன்னு இந்த மாதிரி பல விஷயங்கள் ஊருக்குள்ளே சில பேர் திரிவாங்க. அந்த மாதிரி 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி 4 பேரும் ஒரே விதமாக பேசி தாவேகாவை நோ டீலிமிட்டேஷன் கொண்டு போனாங்க. இதில் ஜோக் என்னென்னா, ஃபேர் டீலிமிட்டேஷன் அதை ஃப்ரீஸ் பண்ணோம் 25 இயர்ஸுக்குன்னு நல்லா கரெக்டான ஒரு கருத்தை வச்ச வெளியில் சொன்னாங்க. திமுக உள்ளே வந்து டீம் காவாயிடுச்சு. நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு அவருக்கு தான் இது எழுதி கொடுத்தா படிச்சு போகிறார். அவருக்கு ஃபேருன்னு தான் தெரியும், நோன்னா தான் தெரியும். அந்த லட்சத்தில் தான் உதயநிதி இருக்கார். நான் இது என்னுடைய நேரடி விமர்சனம் தான். அவர் வந்து எங்கேயாவது அதெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னா நான் வந்து உண்மையிலேயே ஏன் நம்ம ஒரு அண்ணாமலையோ, ஒரு சௌமியாவையோ, ஒரு அன்புமணியோ, இல்லை ஒரு டிடிவியோ நம்ம ஏன் பாராட்டுறோம்? வேலிடாக பேசுகிறாங்க, பாயிண்ட்டாக பேசுகிறாங்க. சப்ஜெக்ட் கேட்டால் கூட மடை திறந்த வெள்ளம் போகிற அதில் அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது. இந்த மாதிரி எங்கேயாவது நான் பார்க்குறேன், வாய்ப்பே இல்லை. அதுவும் திமுககாரங்க ஒழுங்காக பேசி நான் பார்த்ததே இல்லை. அப்போது இரட்டை நிலைப்பாடு எடுத்தார்கள் சட்டசபையில். வெளியே ஃபேரு, உள்ள நோ. இதில் ஜோக் என்னென்னா, இதுக்கெல்லாம் தலைமை தாங்கி தீர்மானத்தை நிறைவேற்றினது நம்ம முதல்வர். அவர் பார்த்தா இன்றைக்கி போயிட்டு மாநிலங்களுக்கு இடையான இதை வந்து ஒரு சமச்சீரான முறையில் ஒரு சரியான தீர்வு நம்ம பண்ணணும். அவர்களுக்கான சமச்சீரான தீர்வுன்னு அதனால 50% டீலிமிட்டேஷன் தான். அப்போ எல்லாருக்கும் கோபம். குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சிக்கு கடுமையான கோபம். மூத்த பத்திரிகையாளர் ஷியாமை கூப்பிட்டு கேட்குறாங்க, அவர் இதெல்லாம் எப்படி சரியாக இருக்கும்? அவர் தீர்மானம் போட்டதுக்கு எதிராக அவர் போய் நிற்கிறார். அவர் மேலே நான் இது கூட கொண்டு வரலாம், இந்த உரிமை மீறல் கொண்டு வரலாம், இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அப்படி இப்படின்னு அவர் பேசுகிறாரு. நான் போட்டேன், இதுதான் கரெக்டு. சும்மா காங்கிரஸ் இழுத்து எழுப்பெல்லாம் முட்டு சேர்ந்து போகாதீங்க, இது கரெக்டு. நீங்கள் பார்லிமெண்ட்டு உறுப்பினர்களுக்கு என்ன அந்த இது நீங்கள் 30-60 பார்லிமெண்ட் மெம்பர் ஆகிட்டாங்க வச்சுக்கோங்க. சட்டமன்றத்தையும் அதுக்கேற்ற மாதிரி எம்எல்ஏக்களையும் பிரிப்பாங்க.
அப்போ கூடுதல் எம்எல்ஏக்கள். அப்போ பொதுமக்களுக்காக அந்த ஒர்க்கு லோடு கம்மியாகும். கம்மியாகும். அந்த தொகுதிகள் பிரிக்கப்பட்டா, அந்த தொகுதிக்கான கோரிக்கை. அப்படி தானே போகும். இப்போ பல முன்னேற்றங்கள் அடுத்தடுத்து நோக்கி நகரும். அத விட்டுட்டு நான் இப்படி தான் இருப்பேன், பழமைவாதியாவே இருப்பேன்னா, அப்போ இந்த விஷயங்கள்ல மத்திய அரசு என்ன சொல்லுது? 30,00,000 பேர் ஆயிட்டாங்கப்பா, அதிகபட்சமா. அதனால பிரிச்சுட்டா கரெக்ட்டா இருக்கும். பிரச்சனை வருது. எப்பா அந்த 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 பிரச்சனை நான் பண்ணலப்பா. ஈக்குவலா எல்லாருக்கும் ஏத்தி குடுத்துர்றேன்பா அப்படின்னு. ஏத்தி குடுத்தத நீ 31ல மாத்திட்டேன்னா, பெரும்பான்மை வந்துட்டு ம். மாத்திட்டேன்னா, இல்லப்பா ஃப்ரீஸ் பண்ணணும். 25 வருஷம் நான் ஃப்ரீஸ் பண்றேன்ப்பா. அவ்வளதான். நல்ல முடிவு. அதுல என்ன பெரிய பிரச்சனை ஆதவ் அர்ஜுனாக்கு? இப்ப அவரு தனியா போனதுனால, போம்போதே பேசிட்டு போயிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். சொல்லி குடுத்துட்டாங்க. ஆனா முதல்வர் அவர்கள் இப்படி சொல்றாரு. வெளியில வந்து சிடிஆர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதெல்லாம் எந்த சமரசமும் பண்ணல. 543ல தான் இருக்கு ஃபீஸு. ம். 39ல தான் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்றாரு சார். அவர் சொல்லுவாரு அவர்கிட்ட. மாற்று நீங்க கருத்து. யார் சொல்றத எடுத்துக்குவீங்க? முதல்வர் சொல்றது தான் எடுத்துக்கணும். அப்புறம் என்ன? நாளைக்கே முதல்வர் இதான் அப்படின்ட்டானா, இவரு சிடிஆர் இல்லங்க அப்படிங்கன்னுவாரு. மாட்டாரு. சிடிஆருக்கு என்ன மண்டை குழம்பி போயிடுச்சா என்னன்னு தெரியல. இவர்கள் எல்லாரும் பார்வை பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள்ல தப்பு தப்பா இருக்கு. இந்த திமுகவுடைய அந்த இதுல போய் மாட்டிக்கிறது. கடவுள பார்த்த கதை தான். நீட்டு எல்லாத்துலயுமே. அது என்ன சார் ஒரு நாள் நல்லா இருக்காங்க, ஒரு நாள் இப்படி பண்றாங்க. இதான் சூழ்நிலைக்கு ஏத்த மாரி முடிவு எடுக்குது. சூழலுக்கு ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வைன்னுவாங்கல்ல, அது இருக்கிறவன் தான் கரெக்ட்டா இருப்பான். எந்த டைம்ல கேட்டாலும் இதானு. இஷ்யூ பேஸ்ல இருக்கிறவன் இன்னும் கரெக்ட்டா இருப்பான். அப்போ முதல்வர் அவர்கள் தன்னிச்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றீங்களா? அதிகாரிகள் எல்லாமே சேர்ந்திருப்பாங்க. நீங்க அமைச்சர்கள் சேர்ந்திருக்க மாட்டாங்களான்னு கேட்க அமைச்சர்கள் சேர்ந்திருக்க மாட்டாங்களான்னு கேட்கிறேன். அமைச்சர்லாம் எவங்க கேட்பான்? பேசிக்கப்பா. அவங்களோட போய் சண்டை போட்டு போ. நான் இங்க போய் இத பேசுறேன் அப்படின்னு. துறை சார்ந்து மத்தவங்கலாம் பேசும்பொழுது இதுதான் கரெக்ட்டு அப்படின்ற மாரி போகும். அப்ப என்ன பேசலாம்னு இதுல அவர் என்னென்ன பேசியிருக்காருன்றத நம்ம கொஞ்சம் படிச்சிடுறேன் நானு. ம். ம். அதில வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, 31வது தென்மண்டல கூட்டத்திற்காக ஒன்று கூடியுள்ளோம். இந்த கூட்டம் நமது அரசியலமைப்பின் நீடித்த தொலைநோக்கு பார்வையை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. தென் மாநிலங்கள் அனைத்தும் இணைந்து இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 30% அதிகமான பங்களிப்பை வழங்குகின்றன. இதனால் நமது பகுதி தேசிய பொருளாதாரத்தின் முக்கிய இயக்க சக்தியில் ஒண்ணா இருக்குது அப்படின்றாரு. உற்பத்தி, ஏற்றுமதி, சேவை மற்றும் புதுமை ஆகிய துறைகளில் தென் மாநிலங்கள் நாட்டில் முன்னணியில் உள்ளன. நமக்கிடையே உள்ள பொதுவான சவால்களை எதிர்கொண்டு நமது கூட்டு பலங்களை பயன்படுத்துவதன் மூலம் தென்னிந்தியாவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் மேலும் அதிக வளர்ச்சி மற்றும் வளமான வாய்ப்புகளை உருவாக்க முடியும். இதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற நமது தேசிய இலக்கை அடைவதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்க முடியும். பிஜேபின்னு சொல்லிட்டு போறாங்க. பி டீம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான இளம் தலைமுறையே நமது நாட்டின் எதிர்காலத்திற்கு அடித்தளமாகும். எனவே போதை மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்கள், போதைப் பொருட்கள் மற்றும் மனநிலையை மாற்றக்கூடிய மருந்துகள் ஆகியவை தவறாக பயன்படுத்தப்படுவதும், இளைஞர்களுக்கு அவை சட்டவிரோதமான ஆன்லைன் விற்பனை, அங்கீகரிக்கப்படாத விநியோகம் மற்றும் மாநிலங்களுக்கு இடையே கடத்தல் மூலம் கிடைப்பதும் மிகுந்த கவலைக்குரியதாக இருக்கிறது. பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளின் ஆன்லைன் விற்பனையை ஒழுங்குபடுத்தணும். அந்த ஒழுங்குபடுத்தும் சட்ட கட்டமைப்பை மத்திய அரசு மேலும் டைட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். வலி நிவாரணி வலி நிவாரணி ஃபுல்லாக புக் பண்ணி வந்துச்சு கொரியருக்கு. ஒரு 4-5 பாக்ஸு. அவனுங்க பார்த்துக்கிறானுங்க வலி நிவாரணி. ஒருத்தர் வந்துக்கிறாரு. என்னப்பா 5 பார்சல் கேட்டிருந்தேன்ப்பா வந்துச்சாப்பா? வந்துச்சுப்பா. எங்கே பார்க்குது? இங்கே தான் இருக்குது. பணத்தை கட்டியாப்பா? கட்டுறேன். என்னடா இவன் பேசுறதுக்கும் இந்த மருந்து இதுக்கும் சம்மந்தமே இல்லை. சம்மந்தமே இல்லை. என்ன மருந்துப்பா அப்படின்னா அதுன்னு தெரிலப்பா. இருப்பா டீ சாப்பிடுவான்ட்டு ஃபோன் பண்ணி விட்டாங்க. போலீஸ் வந்து பிடிச்சி இவர் வாங்கி விற்கிறாரு. இவர் வலி நிவாரணி மாத்திரையை வாங்கி எதுக்கு அது போதை கொடுக்கும். போதை கொடுக்கும். வலி இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா அந்த இது வந்து வலியை கான்ஷியஸ் தாங்க இல்லாமல் கொஞ்சம் இருமல் மருந்து வாங்கி குடிக்கிறவங்களாம் அதெல்லாம் தெரியுமா? போதைக்கு. ஆமாம். இவ்வளோ ஒன்று குடிச்சிங்கன்னா அதில் ஆல்கஹால் இருக்கும். ஒரு மூடி குடித்தாலே நமக்கு லைட்டாக தூக்கம் வரும் சொல்லுவாங்க டாக்டருங்க. நைட்டு மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு பாட்டில் குடிச்சா ஒரு முக்கியமான சினிமா துறை பிரபலம் இதை குடிச்சு இன்னைக்கு இப்படிங்கிறாரு. முக்கியமானவர் நடிகர் கிடையாது, டெக்னிக்கல் சைடு உள்ளவர். அங்கீகரிக்கப்படாத விற்பனைக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்தா இளைஞர்களிடையே உருவாகி வரும் போதைப் பொருள் பயன்பாட்டை திறம்பட எதிர்கொள்ள தற்போதுள்ள சட்ட கட்டமைப்பை மறுபரிசீலனை செய்யணும். அதே நேரத்தில் போதைப் பொருள் பயன்பாட்டை எதிர்த்து போராட மாநிலங்களுக்கு இடையேயான
ஒரு நெருக்கமான கூட்டமைப்பு. ஒத்துழைப்பு அவசியம். அதான் கேரளா, தமிழ்நாடு பண்ணுறாங்களா அது மாரி. நுண்ணறிவு தகவல்களை பகிர்ந்து கொள்வது. ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள கொண்டு வருது. அமலாக்கத்தை வலுப்படுத்துவது மற்றும் போதைப் பொருட்களின் உற்பத்தி, அத வந்து திருப்பி விடுதல், போக்குவரத்து மற்றும் விநியோகத்தில் ஈடுபடும் வலையமைப்புகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது. இந்த இந்த நெட்வொர்க் குரூப் ஆகியவற்றின் மூலம் மாநிலங்களுக்கு இடையேயான போதைப்பொருள் இயக்கத்தை தடுக்கணும். ஒருங்கிணைந்த பிராந்திய முயற்சி மூலம் போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கை அடைவதோடு, போதைப்பொருள் இல்லாத தென்னிந்தியா மற்றும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்கணும் என்றார். அப்புறம் நமக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு தென்னிந்தியாவை ஒருங்கிணைந்த பொருளாதார மண்டலமா, ஆமா. பிராந்தியமா கருதி செயல்படுவதாகும். நமது தொழில்துறை பலம் எதிர்கால எல்லைகளுடன் முடிவடைவதில்லை. அவை ஒன்றுக்கொன்று துணை புரிந்து மேலும் வலுப்படுத்துகின்றன என்றாரு. இது தொழில் பத்தி கொஞ்சம் ஆழமா பேசியிருக்காரு. அப்புறம் தென் மாநிலங்கள் முழுவதும் பொதுவான பொருளாதார மற்றும் தளவாட குழுமங்களை உருவாக்க இந்த குழு முன்னெடுப்பு எடுக்க வேண்டும். இதில் ஒருங்கிணைந்த உற்பத்தி மண்டலங்கள், வெவ்வேறு போக்குவரத்து முறைகளை இணைக்கும் தளவாட பூங்காக்கள், உற்பத்தி மையங்களை துறைமுகங்களுடன் உலகச் சந்தைகளுடனும் இணைக்கும் சரக்கு மற்றும் தொழில்துறை வழித்தடங்கள் ஆகியவை இடம்பெற வேண்டும். அதாவது ஒரு பெரிய கான்ட்ராக்ட் வேற லெவலில் எடுக்கிறீங்க. தமிழ்நாடுக்கு மட்டும் முடியாது. அப்போ 3 மாநிலங்களுக்கு சேர்ந்து அதை பேசி எடுத்துட்டு பிரிச்சுட்டு பண்ணா 3 மாநிலத்துக்குமே அது யூஸ் ஆமா. ஆகும். அந்த யூஸ்ஃபுல்லா இருக்கும். மாதிரிலாம் ஒருங்கிணையணும் அப்படின்றார். இதன் மூலம் தொழில் நடத்துவதற்கான செலவு குறையும், ஏற்றுமதி போட்டித்திறன் அதிகரிக்கும், வெளிநாட்டு முதலீட்டிற்கு தென்னிந்தியா மேலும் கவர்ச்சிகரமான இடமாக மாறும். அப்புறம் என்ன சொல்றாரு, நமது பிராந்தியம் இந்தியாவின் குறிப்பிடத்தக்க அளவிலான கடற்கரையையும் நாட்டின் மிக முக்கியமான துறைமுகங்களையும் கொண்டுள்ளது. கொச்சியில் எடுத்துக்கிட்டு இந்த சைடு இது வரைக்கும் வந்தீங்கனால, ஆந்திரா இது வரைக்கும் வந்தீங்கனால எவ்வளோ இருக்குது. ம். கேரளா ஆரம்பித்து அப்படி வந்து, அது இல்லாமல் அந்தமான் நிக்கோபார் மற்ற இதெல்லாம். இந்தியாவின் குறிப்பிடத்தக்க அளவிலான கடற்கரையும் நாட்டின் மிக முக்கியமான துறைமுகங்களையும் கொண்டுள்ளது. இவை இந்தியாவின் மிகப்பெரிய மூலோபாய மற்றும் பொருளாதார சொத்துகளில் ஒன்றாகும். தென் மண்டலத்தின் பிராந்திய திட்டத்தில் கடல்சார் பொருளாதாரத்தை மையமாக வைக்க வேண்டும். இதில் துறைமுகங்கள், கடலோர கப்பல் போக்குவரத்து, மீன்வளம், கடல்சார் தொழில்கள், கடல்சார் சேவைகள், கடலோர சுற்றுலா எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணுன்றார். அப்படியே கொஞ்சம் அந்த சேது சமுத்திரத்தையும் பேசியிருக்கலாம். இதன் மூலம் நீல பொருளாதாரத்தின் முழு திறனையும் பயன்படுத்த முடியும். நீல பொருளாதாரம்னா கடல் சார்ந்த பொருளாதாரம். அதில் பெரிய ஆளாக இருக்கிறது யார்? ஹாங்காங், சிங்கப்பூர், ஹார்மோஸ், இந்த மாதிரி பல இது. அப்புறம் தமிழ்நாடு 1076 கிலோமீட்டர் நீளமான கடற்கரையை கொண்டுள்ளது. இந்த பொதுவான கடல்சார் தொலைநோக்கு பார்வையை முன்னெடுப்பதில் சகோதர மாநிலங்களுடன் இணைந்து செயல்பட தமிழ்நாடு தயாராக உள்ளது. இந்த மாதிரி நடக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் அதுக்கு வரமாட்டேன், போ ஆ ஊன்னா இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பு கிடைக்காது. இதெல்லாம் போகணும். அதுக்கப்புறம் நிதி நிர்வாகம், மனிதவள மேம்பாடு, இந்த மாதிரி மக்கள் தொகை, சிறந்த நிதி நிர்வாகம், மனிதவள மேம்பாட்டுக்கான முதலீடுகள் மற்றும் வெற்றிகரமான மக்கள் தொகை நிலைப்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் நமது மாநிலங்கள் வலுவான பொருளாதாரங்களை உருவாக்கியுள்ளன. இந்தியா அடுத்த நிதிக்குழுவை எதிர்கொள்ளும் நிலையில் நிதி பகிர்வு முறையானது தேவையும் செயல்திறனையும் கருத்தில் கொள்ள வேண்டும். வளர்ச்சி, நிதி ஒழுக்கம் மற்றும் மக்கள் தொகை மாற்றத்தில் முதலீடு செய்த மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது. மேட்டருக்கு வராரு. தென் மாநிலங்கள் எந்த சிறப்பு சலுகையும் கோரவில்லை, நியாயமான மற்றும் சமமான அணுகுமுறையை கோணுகின்றன. இதுதான் அந்த மேட்டர். மாநிலங்களின் நிதிசார் சுயாட்சியை மதிப்பதோடு சமத்துவத்துடன் செயல்திறனையும் அங்கீகரிக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு சமத்துவம், ஒரு இது கொடு. உயர் செயல்திறன் கொண்ட மாநிலங்கள் உள்கட்டமைப்பு, புதுமை மற்றும் மனித மூலதனத்தில் தொடர்ந்து முதலீடு செய்யும் வகையில் அமைப்பு இருக்க வேண்டும். ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு பெட்ரோலியம் மற்றும் மதுபானங்களை தவிர மாநிலங்களுக்கான நெகிழ்வான வருவாய் ஆதாரங்கள் கிட்டத்தட்ட இல்லாமல் போய்விட்டது. இப்போ லேட்டஸ்ட்டாக கனிம வளம் இதை வந்து அந்த சட்டத்தை போட்டு அந்த இதையும் பிடிக்கிட்டாங்க. அப்புறம் மாநிலங்களுக்கு இடையேயான நதிகளை நிர்வகிப்பதில் ஒத்துழைப்பும் சட்டத்தின் மீதான உறுதியான மரியாதையும் அவசியம். சட்டத்தை மதிங்கடா அப்படின்றாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பெல்லாம் 2 முக்கிய கொள்கைகள் நம்மை வழிநடத்த வேண்டும். 1, கீழ்நிலை நீர்பிடிப்பு மாநிலங்களில் சட்டபூர்வமான உரிமைகளும் உறுதியான நீரோட்டத்தை சார்ந்துள்ள மக்களின் வாழ்வாதாரமும் முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும். 2, உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், முறையாக அமைக்கப்பட்ட தீர்ப்பாயங்களின் உத்தரவுகள் மற்றும் நதி மேலாண்மைக்காக உருவாக்கப்பட்ட சட்ட ரீதியான அமைப்புகள் ஆகியவை அவற்றின் முழு நோக்கத்துடன் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். சட்டத்தை மதிங்கடா அப்படின்றாப்புல.
ரூல்ஸை ஃபாலோ பண்ண. காவிரி தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் முடிவுகளையும் சரியான நேரத்தில் நடைமுறைப்படுத்துவது மிகவும் அவசியம். சரியான நேரத்தில், அது ரொம்ப முக்கியம். ஜூன் 12 தண்ணி இல்லையே, திறந்து விட முடியலையே. ஆமாம். முல்லை பெரியாறு விவகாரத்தில் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்துவது தொடர்பான நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து வழிநடத்தப்பட வேண்டும். மற்றொரு மாநிலத்தின் உரிமையான நீர் பங்கை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு மேல்நிலை மாநில நடவடிக்கை, மேல்நிலை மாநிலம்னா கர்நாடகா, சட்ட மற்றும் நிறுவன அமைப்புக்குள் மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும். சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்படணும் அப்படின்றாப்புல. அப்புறம் அது கொஞ்சம் பெருசாக பேசுகிறாப்புல. நீட்டு இது பற்றி சொல்லியிருக்காரு. நீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடு அரசு தனது மாணவர்களின் நலன்களை பாதுகாப்பதிலும் மருத்துவ கல்வியில் சமமான வாய்ப்பை உறுதி செய்வதிலும் உறுதியாக உள்ளது. நீட் தேர்வு கிராமப்புற மாணவர்கள் மற்றும் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய சமூகங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு குறிப்பிடத்தக்க பாதகத்தை ஏற்படுத்துகிறது என்று தமிழ்நாடு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இது பள்ளி கல்வியை அடிப்படையாக கொண்ட தமிழ்நாட்டின் நீண்டகால உள்ளடக்கிய கல்வி முறையை பாதிக்கிறது. சிலபஸை மாற்றிக்கங்க. எனவே தமிழ்நாட்டில் மாநில ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள அனைத்து எம்பிபிஎஸ், பிடிஎஸ் மற்றும் ஆயுஷ் இடங்களை 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் நிரப்ப வேண்டும். நிரப்ப மத்திய அரசு அனுமதிக்கணும்னு நடைமுறைக்கு ஒவ்வாது. இது எதிர்கால நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம். அடுத்ததான் இந்த மேட்டருக்கு வராரு. தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பாதுகாத்தல் இறுதியாக அரசியலமைப்பு சட்ட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை முன்வைக்க விரும்புகிறேன். பேட்டா அங்கே போட்டதெல்லாம் கிடையாது, இது பூசே, எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்றார். அது எதிர்கால நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறித்தது. 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை நிர்ணயிப்பதற்கான இடைநிறுத்த காலம் முடிவடைய உள்ளது. அதான் 50 வருஷம், 25 வருஷம் தள்ளி 26 முடியும். மேலும் 2026 தொகுதி மறுவரை மசோதா பரிசீலிக்கப்படும் நிலையில் உள்ளது. மக்கள் தொகையை முதன்மையாக கொண்டு தொகுதி மறுவரை செய்யப்பட்டால் தென் மாநிலங்களில் நாடாளுமன்ற குரல் குறையக்கூடும் என்ற உண்மையான மற்றும் பொதுவான கவலை தென் மாநிலங்களுக்கு உள்ளது. தென் மாநிலங்கள் மக்கள் தொகை நிலைப்படுத்துதல், மனிதவள மேம்பாடு மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றில் முன்னணியில் உள்ளன. அதுதான் பாதகம். இவை தேசிய முன்னுரிமைகளை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியதன் விளைவுகளாகும். நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் செஞ்சோம். இந்த சாதனைகள் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தில் குறைப்பை ஏற்படுத்தக்கூடாது. அதை பண்ண ஒரே காரணத்துக்கு இந்த தண்டனையா? மக்கள் தொகை அடிப்படையில் கொடுத்தீங்கன்னா எங்களுடைய பிரதிநிதித்துவம் குறைஞ்சிரும். தேசிய இலக்குகளை வெற்றிகரமாக நிறைவேற்றிய மாநிலங்களை பொது கொள்கைகள் தண்டிக்கும் வகையில் இருக்கக்கூடாது. எனவே மக்கள் தொகை நிலைப்படுத்துவதில் ஒரு மாநிலம் வெற்றி பெற்றதாக நாடாளுமன்றத்தில் அந்த மாநிலத்தின் பிரதிநிதித்துவ சதவீதம் குறைக்கப்படக்கூடாது என்பதற்கான தெளிவான சட்டப்பூர்வ உத்தரவாதத்தை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இத்தகைய அணுகுமுறை சமத்துவ கொள்கையை நிலைநிறுத்தும், அரசியலமைப்பு எதிர்பார்க்கும் கூட்டாட்சி சமநிலையை பாதுகாக்கும், நமது ஜனநாயக நிறுவனங்களின் மீது அனைத்து மாநிலங்களுக்கும் உள்ள நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும். நமது நதிகள், கடற்கரைகள், உள்கட்டமைப்பு இதெல்லாம் ஃபேர் டீலிமிட்டேஷன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. பாதிக்காத அளவில் பண்ணுங்க, பாதிக்காத அளவில் பண்ணுங்க. அப்போ எப்படி? மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணாதீங்க, மாற்றாக சமத்துவமாக எல்லாரும் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுதான். இப்போ நீட்டு மாதிரி கேட்கல, நீட்டு வேணாம், எங்களுக்கு இப்படி அனுமதிங்க, நீட்டு பாதிக்குதுன்றாரு. ஆனால் டீலிமிட்டேஷன் வரும்போது நோ டீலிமிட்டேஷன், இப்போ இருக்கிறது 543 இருக்கட்டும், கூட்ட வேண்டாம், இதுதான் சட்டமன்ற தீர்மானம். அதை இங்கே அவர் எங்கேயுமே வலியுறுத்தலை. ஆமாம், மாநிலங்கள் பாதிக்காத வகையில் ஒரு சமத்துவமான ஒரு நிலைப்பாட்டை எடுங்க, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் பேசி தீர்த்துக்குவோம் அப்படின்றாரு. அது கரெக்டான நிலைப்பாடு. அப்போ சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது ஒன்று, முதல்வர் மனதில் இருப்பது ஒன்று. கூட்டணி அழுத்ததுனால அவர் சொன்னார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நான் தான் சொல்கிறேன்னு, அதான் என்னங்கடா இது ஏமிரா இது அப்படின்னு தான் வரலையே இன்னைக்கு, சரி சொல்லி விட்டுருவோம். தனியாகிறோம், யாரும் இல்லை. நாளைக்கு சட்டசபையில் இந்த விஷயம் பேசு பொருளாக மாறும். சரி சார், சட்டசபைக்கு வந்தோம்னா நேற்று சட்டசபையில் அறிவிச்ச அந்த கார் விவகாரம் ரொம்ப பேசு பொருளாக போயிட்டுருக்கு. ஏற்கனவே எல்லாத்தையும் வழித்து தொடைச்சிட்டாங்க அப்படின்னா சொல்லி நீங்கள் வந்தீங்க. இப்போ கார் கொடுக்கறதுக்கு மட்டும் காசு எங்கே இருக்குன்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கார் கொடுக்கறதுக்கு காசு மேட்டர் இல்லைங்க, அது ரொம்ப பெருசாக இல்லை. ஒரு 75 கோடி என்னமோ ஒரு அமௌண்ட்டு.
ஒரு மாநிலத்துடைய பெரிய பட்ஜெட்டில் இது ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் அந்த நடைமுறை தான் தவறு. எல்லாருக்கும் எல்லார்ட்டையும் கார் இருக்குதுங்க. ஒரு வட்டத்துக்கிட்ட ஃபார்ச்சுனர் கார் இருக்குதுங்க. நான் பார்த்த ஒரு கவுன்சிலரு சாதாரண இதுக்கு முன்னாடின்னு போடுறான். சாதா காரில் வராரு. இப்போ போடுறான். கிறிஸ்டால வராப்புல. கிறிஸ்டானா ஹை எண்டு. இப்போ ஒண்ணு வந்திருக்குது. அந்த மாடல்ல வராப்புல. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு கவுன்சிலர். நான் பார்த்து டிவிஎஸ்50ல போயிருந்துச்சு ஒரு அம்மா. அப்புறம் பார்த்தா காரு. என்ன மாரி காரு? அப்போ இந்த மாதிரி அது அந்த ஆட்சியில, அதிமுக ஆட்சியில. அப்போ ஒவ்வொரு காலத்திலயும் வளர்ச்சின்றது மக்களுக்கு இருக்குதோ இல்லையோ, இவர்களுக்கு இருக்கிறது. இந்த கார் கேட்ட எம்எல்ஏ கிட்டயே ஒரு கார் கார் எட்டியாஸ். அவர்கிட்டயே கார் இருக்குது. இன்னொருத்தரு இனோவா காதலிலே கேட்டாரு. இன்னொருத்தரு காதலிலே தோல்வியுற்றான்னு சொல்லிட்டு என்னென்னோ கதெல்லாம் சொல்லிட்டு என்ன ஆட்டோல ஆட்டோல வர வரானோன்னா நம்மால அப்படியே யாரா அது அப்படின்னு பார்க்குறாப்புல. சிஎம் வெளியில் வந்து போட்டானுங்க. அவர் எங்கேயோ ஒரு சீனை போட்டு டிஃபெண்டர் முன்னாடி ஃபோட்டோ போட்டார். அவரை கேள்வி கேட்குறாங்க. அவருக்கு ஒன்றும் சொல்ல முடியல. இனோவா கார் ஆக்சுவலாக கேட்டாரு. அவர்கிட்ட டிஃபெண்டர் வண்டி இல்லை, வேற ஒரு வண்டி இருக்குது. நான் 2 வண்டி என்னமோ வச்சிருக்காரு அவரு. இது மாதிரி யாராவது இதை எதிர்த்தாங்களா பார்த்தீங்களா? எல்லாரும் பல்லு அப்படியே 4 கார் இருக்குது. இந்த கார் வந்து என்ன பண்ணுறது? சரி நம்ம வெளியில வந்து எதிர்த்தாங்க சார் திமுக. எழிலன் சொல்லியிருக்காரு, எதுக்கு கார் எல்லாருக்கும்? எழிலன் எம்எல்ஏவே கிடையாது. இல்ல சொல்றேன், திமுக அதான் சேர்ந்தவர். திமுக எதிர்க்கு, அதுக்கு சொல்றேன். அதான் பிரச்சனை. ஏய் போன கவர்மெண்ட் நிறைவேற்றி வச்சுங்க, எழிலன் ஓகேன்னு இருப்பாப்ல. சரி எதிர்க்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். திமுக வாங்க மாட்டோம்னு முடிவு எடுத்துருங்க. அவ்வளவு பெரிய மனசுலாம் இல்ல சார். இல்ல. அதனால இந்த முடிவு வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். இவர் கூட ஏதோ கையூட்டு தருகிறீர்களா? இனிமேல் இன்னைக்கு அந்த மாதிரி தாங்க பேசுறாரு வெங்கட்ராமன். ஏதோ ஒன்று ஒரு எம்எல்ஏ பேசுறாரு. அதெல்லாம் நீங்களாம் போய் இதெல்லாம் பண்ணணும். அதுக்கு தானே எங்கள் முதல்வர் வந்து கார் கொடுத்துக்கிறாரு, 1 லட்ச ரூபா பணம் கொடுத்துக்கிறாரு. இதுன்றார். ஆமா முத நாளே ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு. அதனால இது கையூட்டா அப்படின்னு சீமான் கேட்குறாரு. எந்த எம்எல்ஏ உங்களை எதிர்த்து பேசுவாங்க அப்படின்னு கேட்குறாரு. கொடுங்க, கார் கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க, அவ்வளோதான். கொடுங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க தான் அந்த தேர்தல் பத்திரத்திலே மென்ஷன் பண்றாங்களே சார், கார் சொல்கிறேன். அதை வச்சு ஃபில்டர் பண்ணுங்க. உங்கள் பேரில் கார் இருக்கிறதுனால தான் அங்கே மென்ஷன் பண்ணுறீங்க. ஒய்ஃப் பேரில் இருந்தால், கம்பெனி பேரில் இருந்தால் அது மென்ஷன் ஆகாது. நம்ம தலைவர் டேடி காரே இல்லையா அவர்கிட்ட, வெறும் 10,000 ரூபா, அதையும் கொண்டு போய் கொடைக்கானல் செலவு பண்ணிட்டு வந்துட்டார். 6,000 ரூபாயில் குடும்பத்தெல்லாம் வச்சுக்கின்னு இங்கேருந்து போய் கொடைக்கானலில் செலவு பண்ணலான்னு நினச்சாரு. இந்த சேகர் பாபு ஃபேமிலி வந்து மேலும் 4,000 ரூபாய் இருந்த மிச்சத்தையும் செலவு பண்ண வச்சுட்டாங்க. வெறுங்கையோடு திரும்பினார். 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் 10 நாள் கொடைக்கானலில் இருந்துட்டு 10,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வெறுங்கையோடு வந்தார். இப்போ கடன் வாங்கி தான் அதை ஓடினு பொழப்பு. அதனால் இந்த மாதிரி ஒரு இப்போ அவங்க என்ன சொல்லுவீங்க நீங்கள்? காரே இல்லாத எம்எல்ஏ எங்கே இருக்கிறாருப்பா டாடி? ஒருவேளை எம்எல்ஏ இருந்தாருன்னா காரே இல்லைப்பா அவர்கிட்ட. நீங்கள் 2004 இந்த பீரியட் நினைக்கிறேன், தயாநிதி மாறன் அஃபிடேவிட்டு என்ன சொத்துக்குதுன்னா மாருதி 800 15,000 ரூபா கையிருப்பு. டேடியோட ஒரு பரவாயில்ல, அந்த காலத்துலேயே 15,000 ரூபாய்க்கு மேலே கையிருப்பு. எல்லாம் நொந்து நூலாயிட்டாங்க. என்னன்னா அவர் வர காரை வேற காரு, ஐஎன் மாடல். என்னென்ன பிரச்சனைங்க? ஒன்றும் இல்லைங்க. இப்போ கேனரில் கார் வச்சுருக்காரு, லெக்ஸஸ் ஏதோ ஒன்று நினைக்கிறேன். இந்தியாவில் அந்த மாடல் இல்லைன்னாங்க. அதெல்லாம் அவர் பேரில் இருக்கும். சில கார்லாம் வந்து கம்பெனி பேரில் இருக்கும். இப்போ டிஃபெண்டர்னா பேரன் பேர்லேயே ஏதோ ஒன்றாங்க. இந்த மாதிரி கம்பெனி பேரில் அதெல்லாம் இருக்கும். பெரும்பாலான நாட்கள் அப்படி தான் இருப்பாங்க. அது மாதிரி வாங்கினா கொஞ்சம் செலவு, வரி எல்லாம் மிச்சம். அது கணக்கு காமிக்கணும். டிரைவர் போட்டேன், அதை போட்டேன், பராமரிப்பு செலவு, அது இதுன்னு. அதனால் அந்த மாதிரி வாங்கிக்குவாங்க. சொந்த பேரில் வாங்கினா அது ஒரு சொத்தாக மாறும், அது கணக்கு சொல்லணும் அப்படின்னு. அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் மீறி தான் எல்லாருக்கும் கார் இருக்குது. எல்லார் பேர்லேயும் பொண்டாட்டி பேரில் கார் இருக்கும், பிள்ளைக்கு கார் இருக்கும், வீட்டில் அது இல்லாமல் 2 கார் 3 கார் இருக்கும் கம்பெனி பேரில். 4 கார் 5 கார் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு போய் எது காரு? ஆமாம், இதுதான் என்னுடைய கேள்வி. அப்போது எல்லாருடைய கேள்வியும் அதுதான். அவர் தான் காமராஜ் சொன்னார், என்கிட்ட 3-4 கார் இருக்கு, இருந்தாலும் முதல்வர் கொடுத்த காரில் வர்றது கெத்து, எவ்வளோ கெத்து. இந்த கேள்விக்கு அது பதிலா என்ன கெத்து? ஒரு எம்எல்ஏ சொல்கிறாரு சார், அதான் அங்கே அவர் தட்டுற தட்டு அங்கே டேபிளை உடஞ்சிடுது அந்த ஜால்ரா. அதனால் இது எல்லாமே ஒரு சரியான நடைமுறை இல்லை. இப்படிலாம் போனால் அவங்களுக்கு ஜனங்க இது பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. தாவேகா தொண்டர்கள் சொல்லுவாங்க, அது நம்மளில் கூட கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, அதில் காரில் போய் சேவை செய்யும்போது அவருக்கு வந்து நல்லா சேவை செய்வார்லான்னு. ஏன் மற்ற காரில் அவர் சொந்த காரில் போனால் சேவை செய்ய மாட்டாரா? சார் நான் என்ன சொல்கிறேன், அலவன்ஸ் எழுதி கொடுத்துருக்கேன்.
ட்ராவல் அலவன்ஸ் கொடுத்துருங்க. ஒரு ஊருக்கு ஒரு எம்எல்ஏ ஆய்வுக்கு போறாரு. பில்லு கொடுத்துருங்க. எவ்வளோ குடுப்பீங்க மாசம்? இப்போ ரூ. 1,00,000 மாசம் குடுக்குறீங்களா அவங்களுக்கு? அப்புறம் வந்து அது கேட்பீங்க, இது கேட்பீங்க. சம்பளம் ஒரு 1,00,000 தான். சேர்த்தா 2,00,000 வந்துடுது. கரெக்ட்டா. சம்பளம் அதுவும் அவரு எம்எல்ஏ சம்பளம். எம்எல்ஏ சம்பளம் சேர்த்து சொல்றேன். அப்போ இந்த மாரி விஷயங்கள்ல இது இல்லாம இது வேற இருக்குதே. எம்எல்ஏ நிதி, தொகுதி மேம்பாட்டு நிதி. எனக்கு தெரிஞ்சு பல இது வந்து வாங்கி முறையாக குடுத்து செலவு பண்ணணும்னு சொல்ற எம்எல்ஏக்கள் ரொம்ப கம்மி. அதிகாரிகள பெர்சன்டேஜ் பிரிச்சு குடுத்துட்டு மீதி போயிடும். அதில வேற வருஷம் வருஷம் ஒரு இது வரும். அதிகபட்சம் பஸ் ஸ்டாண்ட் கட்டுவாங்க. இல்லாட்டி எதுக்குமே உதவாத ஏதாவது தொகுதி மேம்பாட்டு நிதின்னு கட்டி வைப்பாங்க. அந்த ஊருக்கு ஏதாவது பண்ணணும். ரோடு போட்டா அது எப்படி தெரியாதுல்ல. ரோட்ல எழுத முடியும். செந்தில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்டது ரோட்ல. 4 கார் போச்சுன்னா காணாம இதே பஸ் ஸ்டாண்டு கட்டினா பெருசா எழுதி வச்சுக்கலாம். இதுக்கு தான் கட்டுறது. அதனால இந்த மாரி ஒழுங்கா செய்றவங்களும் இருக்காங்க. சரி சார். அப்புறம் இன்னும் அந்த காப்பீட்டு திட்டம். காப்பீட்டு திட்டம் வந்து நீங்க அனௌன்ஸ் பண்ணது 1,400 கோடி தான். இப்போ வந்து 5,00,000ல 25,00,000 ஒதுக்கிறீங்க. இதுக்கு கட்ட வேண்டிய தொகை 4,000 கோடி எப்படி நீங்க குடுக்க போறீங்க? காப்பீட்டு நிறுவனத்துக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அறிவிச்சதுக்கு அதுக்கப்புறம் நிதி கோருதல் இது பண்ணி அப்புறம் கூடுதல் தொகை ஒதுக்கி ஏதாவது பண்ணுவாங்க. ஆனா 25,00,000 நல்ல விஷயம் தானே. நல்ல இப்போ விஷயம் தான். 5,00,000 எடுத்துட்டு போய் நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா, இப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அவங்க வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. மத்திய அமைச்சத்துடைய பிரதமருடைய காப்பீட்டு திட்டம் இருக்கு தெரியுமா? ம். அதில தான் ஆயுஷ்மான் பாரத். உங்களுக்கு போடுவாங்க. இத கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்? துட்டு வராது போலயாம். அது என்னங்க காப்பீடு கம்பெனி தானங்க துட்டு குடுக்குது. உங்களுக்கு தெரியுமா? இதையே கூட அரசு என்ன பண்ணணும்னா 4,000 கோடிய அரசு வாங்கி ஒரு சிப்ல எதுலயாவது ஒரு இதில முதலீடு பண்ணி, அதிலேருந்து இது பண்ணணும். இல்லாட்டி அரசு காப்பீடு நிறுவனம்னே தொடங்கிடணும். இந்த 4,000 கோடி அங்க போயிடணும். கிளைம் பார்த்தீங்கன்னா 800 கோடி, 900 கோடி கூட இருக்காதுங்க. அந்த இன்சூரன்ஸ் தொகை பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 4,000 கோடி போதுன்னா, இது இல்லாம காவல்துறை, அரசு ஊழியர்கள் இந்த மாரி பிடிக்கிற தொகை, எல்ஐசி இந்த மாரி போச்சுன்னா பரவால்ல. தனியார் இதுக்கு போகுது சில இதெல்லாம். அது நீங்க அவங்களுடைய வருமானம் ரூ. 250 ரூ. 300 அத மாசம் பிடிக்கிறாங்க. அது ஒரு பெரும் தொகையா போகுது. ஆனா கிளைம் பார்த்தீங்கன்னா கம்மி. நமக்கு வேணா ரூ. 250 கட்டுறோம். திடீர்னு ஒரு இது வருது கிளைமு ரூ. 10,000 செலவு. அப்படின்னா நமக்கு லாபம். ஆனா ஓவரால் பார்த்தா அந்த நிறுவனத்துக்கு லாபம். 1000 பேர் கட்டுறான்னா 300 பேர் கிளைம் பண்ணியிருப்பாங்க. ம். அதெல்லாம் கழிச்சுட்டு பார்த்தா ஒரு பெரிய தொகையே கிடையாது. அப்போ இந்த 4,000 கோடி அரசே தமிழ்நாடு அரசு விபத்து காப்பீட்டு கழகம்னு ஒண்ணு ஆரம்பிச்சுட்டு, அந்த பணத்த தூக்கி சிப்ல மத்த இதில போடுங்க. கிளைம் வரதுக்கு ஒதுக்கி குடுங்க. வருஷத்துக்கு 800 கோடி, 900 கோடி தாங்க கிளைம் ஆகுது. ம். மீதி எவனோ ஒருத்தன் பாக்கெட்ல போட்டு போறான். எப்படி கரெக்ட்டா இருக்கும்? அதனால இந்த மாரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணா பண்ணணும். பண்ணலாம். ம். இன்னொன்னு இது வந்து இந்த ப்ராசஸிங் ஈஸியா இருக்கணும். இப்போ பிரைவேட் இன்சூரன்ஸ் இது கார்டு கொண்டு போய் குடுக்குறோம். ஹெல்த் இன்சூரன்ஸ்னா, அது இருக்கா? உடனே ஓகேன்றான். ப்ராசஸிங் போகுது. ஆனா இது அந்த மாரி மதிக்கவே மாட்டேங்கிறான் அந்த கார்ட. அதனால ஒருத்தர் போட்டிருக்காரு நம்ம இதில கமெண்ட். இனிமேல் மதிப்பான். 25,00,000 இல்ல அப்படின்றாப்புல. பார்ப்போம். இதில கூடுதலா ஒரு விஷயம் 2, 3 விஷயம் பார்ப்போம். பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மென்ட் வெளியில குடுத்து இப்ப எல்&டி மத்தவங்கள்ட்ட குடுத்து செய்ற மாரி, அரசே தனக்கான ஒரு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மென்ட் இந்த மாரி கான்ட்ராக்ட் எடுத்து பண்றதுக்குன்னு உருவாக்க போறோம். அரசு வேலைகள் தாண்டி வெளி வேலைகளையும் எடுத்து எடுத்து பண்றோம். பண்றோம். நல்ல முயற்சி. அத கொஞ்சம் நான் யோசிக்கிறது. அது இந்த கார்ப்பரேஷன் மாரி. அதே மாரி எல்லா இதுவும் அரசே பண்றது தானே நம்முடைய நோக்கமே. அப்படி பண்ணுங்க. இருக்கிறத பிரைவேடைஸ் பண்றதுக்கு, அந்த மணிய உள்ள போட்டு அதில என்ன பண்ண முடியும்னு பாருங்க. அதில அவுட் சோர்சிங்ல ஆளுங்கள எடுங்க. அதில அரசு வேலைன்னு எடுத்துக்கிட்டு, அவங்களுக்கு சம்பளத்த குடுத்துட்டு, அந்த பாதுகாப்பு, அந்த போராட்டம் அது இதுன்னு போறதோட, இது ஓகே. இது நல்ல விஷயம். அதே மாரி தான் நான் சொன்னது. இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி 4,000 கோடி வெளியில குடுக்குறதுக்கு, நீங்களே ஒரு ஆமா. இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு இது பண்ணி ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு உருவாக்குனா என்ன தப்பு இருக்கு? அதில இந்த 4,000 கோடி போட்டு நீங்க சிப் அதுன்னு போட்டு முதலீடு பண்ணீங்கன்னா, அது 8,000 கோடியா மாறப்போகுது. எல்ஐசி அப்படி தானே வந்தது. ம். ஹெல்த் இன்சூரன்ஸ் சைடு ஏன் மாட்டேங்கிறீங்க? பண்ணுங்க. நல்ல விஷயம். மருத்துவமனையோட டை அப் வைங்க. அரசு மருத்துவமனைகளுக்கு அந்த பணத்த குடுத்தீங்கன்னா, இன்னும் அரசு மருத்துவமனைகள் நல்ல விதமான தரமான தரம் உயர்த்தப்படும். பண்ண முடியும். அதே மாரி இதுக்கும் ம ம ம மத்திய மத்திய அமைச்சகம் இந்த மாரி விஷயங்கள்லாம் கவனம் செலுத்துதுங்க. பண்ணுதுங்க.
நீங்கள் பிரதம மந்திரி அந்த மெடிக்கல் இது இருக்குல்ல, மருந்து ஆயுஷ்மான் மாத்திரைகள், ஆ, ஃபார்மசி. மக்கள் மருந்தகம். அந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் யோசிங்க. நீங்க மருந்து விலை தானேங்க. ஒரு முதல்வர் மாத்திரை 30 மருந்தகம்லாம் பைசா வச்சுக்கங்களேன். வந்தது சார் ஆ நடுவுல. முதல்வர் மருந்தகம்லாம் நடுவுல வந்தது சார். வந்துச்சு. நல்லா வந்துச்சு. ஜெனரல் மெடிசின் ஒண்ணு இருக்குது. ஜெனரல் இதுன்னு. அதுல வந்து நீங்க மருந்து உடைய ஃபார்முலா ஒண்ணுதாங்க. கம்பெனிகள் தான் வேற. அதுல 30 பைசா மாத்திரை ஒரு கம்பெனி ரூ. 8ன்னு விப்பான். ஒரு கம்பெனி ரூ. 12ன்னு விப்பான். ஜெனரிக் மெடிசின்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதே 30 பைசா 40 பைசால இருக்கும். இத நீங்க வேற எதுக்கெல்லாம் பயன்படுத்த வேணாம். சுகர், டயபெட்டிஸ்க்கு வந்து இன்னைக்கு அதிகமா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாச செலவு 3000, 4000 இதுல செலவாகும். குடும்பத்துல 2 பேர் இருந்தா ரூ. 6000 செலவு வெளியில. அதுல நம்முடைய மருத்துவத்துறை இந்த மாரி இத வந்து மருந்து கம்மியான ஒரு இது குடுத்தாங்கன்னா நல்லாருக்கும். இன்னைக்கு அரசு பொது மருத்துவமனைகள்ல பொதுமக்கள் இந்த சுகர் மாத்திரை வந்து வாங்கிட்டு போறாங்க. ஒரு 1 வாரத்துக்கான இது வந்து வாங்கிட்டு போவாங்க அந்த மாரிலாம். அத நீங்க ஜெனரலைஸ் பண்ணுங்கன்றேன். ஒரு மெட்பிளஸ்னால முடியுது, ஒரு அப்போலோனால முடியுதுன்னா, ஒரு தமிழ்நாடு மெடிக்கல் ஃபார்மா அப்படின்னு ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சு, அதால முடியாதா? அதுக்கு ஒரு 100, 1000 இளைஞர்களுக்கு வேலை குடுங்க. பார்மசிஸ்ட் படிச்சவங்கள அதுல கொண்டு வாங்க. இப்படி தாங்க கொண்டு வரணும். டெவலப் பண்ண முடியும். அதெல்லாம் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்றது? பாருங்க ஐஐடி எதிர்காலத்துல பொறியியல் பட்டங்களோட நிறுத்திக் கொள்ளாமல் மருத்துவத்துறை எம்பிபிஎஸ் மற்றும் எம்டி பட்டங்களையும் நாங்க குடுப்போம்னு இன்னைக்கு காமகோடி அறிவிச்சிருக்காரு. நல்ல விஷயம்ல இது. நல்ல விஷயம். அப்போ இதுல இன்னும் எம்எஸ் அந்த மாரிலாம் போனா, அதுல கண்டுபிடிப்புகள் பல விஷயங்கள்ல இதாகும். அதனால இந்த மாரி மாற்றங்கள்லாம் நம்ம ஆலோசனையாக, கோரிக்கையாக அரச முன்வைப்போம். சரி சார். இன்னைக்கு சட்டசபையில ஒரு விவாதம் போச்சு. அந்த ஒரு மாணவர் பிஹெச்டி படிக்கக்கூடிய மாணவர் இந்த மலேசியால படிக்கக்கூடிய மாணவருக்கு அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து கரெக்ட்டா போகல அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு வீடியோ போட்டு அந்த இஷ்யூ வந்து இன்னைக்கு பேசப்பட்டது. அதுக்கு வந்து அமைச்சர் அவர்கள் பதில் குடுத்திருந்தாரு. அ என்ன என்ன டிஃபிகல்டீஸ் அந்த இதுல இருந்தது? அந்த நான் ஸ்காலர்ஷிப் விவகாரத்துல? முதல்வன் திட்டம் அது மாரிலாம் வந்துட்டு சில பேர்லாம் பேட்டி எடுக்கலாம் விடுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஆமா. முடிச்சவங்க. அதெல்லாம் பெரும்பாலும் என்ன, அவன் ஒரு 10 நீங்களே தெரியும் ஒரு இன்ஸ்டிடியூட் 10 ஒரு இன்ஸ்டிடியூட்ல இன்ஸ்டிடியூட் போயிருப்பான் அது பண்ணுவான். அண்ணா மேலாண்மை திட்டம் தான் இருந்துச்சு. அத போய் நான் முதல்வன் அதுன்னு மாத்திட்டு, இவங்க ஸ்டிக்கர பத்தி பேசுறாங்க. அதில படிச்சனால நான் ஐஏஎஸ் ஆனேன்லாம் சில பேர்லாம் பேட்டி குடுக்க வச்சாங்க. தெரியுமா? நான் அதில ஆனதான். அந்த மாரி தான். இந்த மாரி திட்டங்கள்ல பெரும்பாலும் ஊர் எம்எல்ஏக்களுக்கு சார்ந்தவர்கள் திராவிட பாரம்பரிய எண்ணம் உள்ளவங்க, இந்த மாரி இதுன்னு. அதில இந்த பையனுக்கு ரூ. 36,00,000 ஒரு வருஷத்துக்கு குடுக்குறாங்க. அதில கல்வித் தொகைக்கு 8,00,000மோ என்னமோ நினைக்கிறேன். 6,00,000 சில்ற. அவனுடைய இருப்பிட செலவுக்கான இது வந்து 11,00,000 சில்ற. மீதி வேற சில செலவுகளுக்காகன்னு மொத்தம் 36,00,000. இதுல நீங்க வாங்குறதுக்கு கணக்கு குடுக்கணும்ல. அந்த இது இதுக்கு கணக்க செலவு பண்ண தம்பி அத குடுக்கவே இல்ல போன வருஷம். குடுக்காட்டினா நிதி குடுக்கக்கூடாது நியாயப்படி. ஆனால் இவர்கள் குடுக்கலனாலும் அந்த கல்வி கட்டணத்த நிறுத்தல. 6,00,000 சில்லறைய குடுத்துட்டாங்க. வாழ்க்கைக்கான செலவு 11,00,000த்தையும் குடுத்துட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட ரூ. 17,00,000 குடுத்துட்டாங்க. மீதி நீ லக்ஸரி செலவு, வேற செலவு. நீ அத புக் வாங்குனா, அது வாங்குனா, இது வாங்குனா. போன வருஷம் கணக்கு குடுக்கலன்னு நிறுத்தியிருக்காங்க. அதுக்கு அந்த தம்பி வீடியோ போடுது. இப்பவே வீடியோ போடுதுன்னா, என்னென்ன வேலை செய்ய போதோ. அது வைரல் ஆகி இந்த திமுககாரங்க தானே செய்வாங்க. தூக்கி ஐடிவிங்க அதுன்னு போட்டு, "பாத்தியா, பாத்தியா" அப்படின்னு. வைரல் ஆயிடுச்சு. அவரு போட்டு பெருசா சொல்றாரு. முன்னத விட இப்ப ஜாஸ்தி குடுத்துருக்கோம்னு. வேற ஒரு மினிஸ்டரா இருந்தா டிஎம்கே போட்டு மிதிப்பாரு. இவரு இன்னும் அதுலேருந்து அந்த நோய் இன்னும் சரியாவலல்ல. இப்ப தானே டைபாய்ட்லேருந்து வந்துக்கிறாரு. அதனால அப்படியே கொஞ்சம் பார்த்து பட்டும் படாம சொல்றாரு. இதுதான் நடந்த உண்மை. இதுல தம்பிக்கு அவ்வளோ தெனாவட்டு. என்ன பண்றது? சார் நவல்பட்டு விஜய் அவர்கள் பேசும்போது சதுரத்துக்கு இவ்வளோ அப்படின்ட்டு பிடபிள்யூட போட்டு வெளுத்து விட்டாரு பார்த்தீங்களா? ஏங்க இந்த சபாநாயகர் என்னங்க இப்படி பண்றாரு? நியாயமான விஷயத்த பேசுறத கூட பேச விடாம நீங்க இது பண்ணுங்க, அது பண்ணுங்க. இது கொஞ்சம் ஓவருங்க. நீங்க தேவையில்லாத விஷயங்கள தடுக்குறீங்க அது ஓகே. நியாயமா சில விஷயங்களை அது ஆளுங்கட்சியில இருந்தே பேச விடணுங்க. ஆளுங்கட்சி போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இவர போன வருஷம் இருக்க விட்டுருக்கணும். இந்த கான்லயே பல வேலை பண்ணியிருப்பாரு. இவரு வந்துட்டு நியாயமா இப்ப ரொம்ப நியாயமா நடக்கக்கூடாதுங்க. ஓவர் நியாயம்லாம் நடுநிலையாளர் உடம்புக்கு ஆகாது. அப்படின்றது. ஓவர் நியாயம் உடம்புக்கு ஆகாது. ஓவர் அநியாயம் நாட்டுக்கே ஆகாது. அப்பாவு பண்ணாரு பாருங்க. அவரு ஒரு அரசியல்வாதியா மாறிட்டாரு. இவரு கண்டிஷன்ற பேர்ல பேசாதீங்க, உட்காருங்க, பேசாத, பேசு, பேசாத சொல்லு அப்படின்னா, என்னங்க? அங்க பண்றீங்க ரைட்டு. அநியாயம் பண்றவங்களுக்கு. மத்தவங்களுக்கு வாய்ப்பு குடுக்குறீங்க ரைட்டு. சொந்த கட்சிக்காரனுக்கே வாய்ப்பு. அதுவும் சரியா பேசுறேன். ஒரு சதுரத்துக்கு ஒரு வீடு பிடபிள்யூடில சொந்தமா இப்ப நான் கட்டுனேன்னா ரூ. 1,50,000. அது நானே ஒரு கான்ட்ராக்ட்காரனுக்கு குடுத்தேன்னா ரூ. 2,50,000. 2, 2,50,000 ரூபா.
இதே கவர்மெண்ட் பொதுப்பணித்துறைனா 3,00,000 ரூபா. 3,00,000 ரூபாய். என்னங்க நியாயம்னு கேட்குறாரு. ரொம்ப எளிமையா புரிய வைக்கிற மாரி பேசுறாரு. அவர் அடுத்து என்ன சொல்ல வர்றாரு கொஞ்ச நேரம் வுட்டுட்டு, முதல்ல இவரு முடியாதுன்றாரு. அப்புறம் அவரு பேசணும், பேச வுடுறாரு. அப்புறம் அத முடிச்சுட்டா பிறகு இன்னொரு நல்ல மேட்டர் எடுக்குறாரு. இதெல்லாம் தானங்க மக்களுக்கு தெரியணும். நீங்க எந்தெந்த அளவுக்குலாம் பண்ணீங்க, ஒரு விஷயம் எப்படிலாம் மதிப்பு கூட்டப்படுது. சொல்றாருல்ல, யாரோ நேத்து கிண்டல் அடிச்சாங்க. இவரு குறைச்சிட்டா விலைய குறைச்சிட்டாரா? டெண்டர ஆல்டர் பண்ணா விலை குறைஞ்சிச்சான்னு. ஆமா. ஆல்டர் பண்ணா விலை குறைய தான் செய்யும். நிதி மிச்சம் ஆகுதுல்ல. அது நிதி கவர்மெண்ட்டுக்கு தானே வரும். ரூ. 10,00,000ல முடியிற வேலைய ரூ. 30,00,000 ஆக்குனா, ரூ. 20,00,000 நம்ம பணம்லாம் வீணா போகுது. எங்க போகுது? அவன் பாக்கெட்டுக்கு போகுது. அப்புறம் துபாய்க்கு போகுது. அப்புறம் அது வெள்ளை அடிக்கப்படுகிறது வாஷிங் மிஷின் மூலியமா. மீண்டும் கல்வி நிதியாக, சுற்றுச்சூழல் நிதியாக, ஏதோ ஒரு நிதியாக எஃப்சிஆர்ஏ மூலம் உள்ளே வருகிறது. அத என்னடா பண்றீங்க? எங்கேருந்துடா வந்து என்னன்னு கரெக்ட் பண்ணா, அதுக்கு தைய தக்கான்னு குதிக்கிறாங்க. எஃப்சிஆர்ஏ நீக்குன்றது. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பப்போ போட்டு வெளுக்கிறதுக்கு வாய்ப்பு குடுக்கணும். இன்னைக்கு உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன், இந்த மூட்டை தூக்கும் தொழிலாளிகள், அந்த இது நெல் கொள்முதல் நெல் மையம் கொள்முதல் ரூ. 10 தான் தராங்க ரூ. 10 அப்படின்னு தான் குடுக்குறாங்க. சௌமியா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அது ரூ. 10 அப்படின்றதுனா, ஒரு ஆள் 300 மூட்டை, ஒரு 3 பேர் குழுவுக்கு 300 மூட்டைனா, எவ்வளோ 300 × 10 போட்டுங்க ரூ. 3000. ரூ. 3000. 300 மூட்டைய அந்த இத புடிச்சு, அதுக்கு தச்சு, அத கொண்டு போய் அடுக்கணும். எடை போட்டு இது பண்ணணும். இதுக்கு பத்தாது, கூட ஒரு ரூ. 10 கேட்கணும். நீங்க தான் துட்டு வாங்குறீங்களே. இவ்வளோ வாங்குறீங்க, அவ்வளோ விவசாயிகள்ட்ட தானே சணலுக்கு இவ்வளோ குடுக்குறோமே அது அப்படின்னு. குடுக்குறோமே, இது பண்றோமே. முதல்ல ஊழல குறைக்க சொல்லுங்க. அது இதுன்னு பேசுறாரு. அவரு இப்ப கேட்டவரு அவர பேச முடியல. அப்புறம் உட்காந்துட்டாரு அவரு. சௌமியா இருந்துச்சு. ரொம்ப நாசூக்கா அடிச்சாங்க. அவங்கள்ட்ட வாங்குறது ஊழல். அவங்க ஏழைகள், விவசாயிகள். ஆனா இவங்களும் ஏழைகள் தானே. இவங்கள வந்து கொஞ்சம் ஏத்தி குடுத்தா தானே இவங்களுக்கு சரியா இருக்கும். அப்படின்னோன அதுக்கப்புறம் பரிசீலிக்கிறேன். இவங்களுக்கு இப்படியா ட்ரெய்னிங் எடுத்துட்டு வந்து பேச முடியும்? சௌமியா மாரி. என்ன பண்றது? சரி சார், இந்த ரேஷன் கடையில அந்த அரிசி விவகாரம் வந்து ரொம்ப இதா போச்சு. இந்த சன ரக அரிசிய வந்து இப்போ அதுக்கு அந்த விலைய ஏத்திருக்காங்க கொள்முதல் விலைய. அதுக்கப்புறம் வந்து சுகர் பேஷண்ட்ல இருக்கவங்க ரேஷன் அரிசி சாப்பிட்டா சரியாகுன்ட்டு டாக்டர்ஸ். ஆதவ அர்ஜுனா பேசுனது எல்லாம் நகரவாசி விவசாயத்த பத்தி பேசுறது. விவசாயம் பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். குறுவை, சம்பா சாகுபடி, இந்த சன்ன ரக இது வந்து எந்த பீரியட்ல பண்ண முடியும்? அது எவ்வளோ விளைச்சல் குடுக்கும்? அது வந்து நீ ரேஷன் கடைக்கு எவ்வளோ பயன்படுத்த முடியும்? நேரு அவர்கள் சொல்லியிருந்தாரு நேரு அத பத்தி. எந்திரிச்சு அடிச்சு விட்டாரு. அப்போ இறக்குமதி தான் நீங்க பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால இந்த ரேஷன் அரிசி பத்தி பேச்சு வந்தது. துடுக்குத்தனமா செங்கோட்டையன் செங்கோட்டையன் ஆடு ஆடு மாடுகள் சாப்பிடும். ஆடு கோழி தான் சாப்பிடும். ஆந்திராவுக்கு போகுதுங்க. ஆடு மாடு சாப்பிடுதான். பட்ட தீட்டி ஆந்திராவுக்கு கடத்தப்படுது. ரயில்லயும், அதுலயும் டன் கணக்குல போகுது. நம்ம உணவகங்களுக்கு வருது. இந்த ஹோட்டலு இதுக்கெல்லாம் பட்ட தீட்டி அந்த அரிசி தான் வாங்கி உபயோகப்படுத்துறாங்க. ரூ. 15 ரூ. 20ன்னு. இல்லாட்டி அவன் நடத்த முடியுமா? லோக்கல்ல உணவகம். நல்ல இந்த மெலிஸ் அரிசி ரூ. 70 ரூ. 80 வாங்கி தின்னவனுக்கு இது பார்க்கறதுக்கு குண்டா தெரியும். ஆனா ம். தொழிலாளி எளிமையா வாழ்றாங்கல்ல. அவங்க பசிக்கு உழைச்சவனுக்கு எதுவுமே தெரியாது. உங்கள கொண்டு போய் நைட்டு ரெஸ்டாரண்ட்டு இப்போ இந்த உட்காந்து வேலை பார்த்துட்டு அப்படி போனீங்கன்னா, உங்களுக்கு பார்க்கறதுக்கு எல்லாம் சை சை சைன்னு இருக்கும். உங்கள வந்து காலையிலேருந்து ஒரு பார வண்டி இழுக்கிறது அதுன்னு எல்லாம் பண்ணிட்டு, போயி சும்மா ஒரு சாம்பார் சோறு, ஒரு 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 சாம்பார், ஒரு சாதம் வச்சு, கொஞ்சம் சாம்பார் ஊத்தி, 2 கூட்டு வச்சா தேவாமிர்தமா இருக்கும் உங்களுக்கு. ஆமா. அந்த நேரத்துல சாப்பிடுறது. பசிச்சு, உழைச்சு ஓய்வெடு, பசிச்சு சாப்பிடு. தலைவர் ஒரு 10 சொல்லுவாரு. அடாடாடா! உழைச்சு ஓய்வெடு, பசிச்சு சாப்பிடுன்னு பெரியவங்க சும்மாவா சொல்லிக்கிறாங்க. தம்பிக்கு அந்த ஒரு படத்துல. அந்த மாதிரி. அப்ப அவனுக்கு அந்த தடி ரக அரிசி எல்லாம் தெரியாது. நம்ம இப்படி பழகிட்டோம். ரூ. 70 அரிசி, ரூ. 80 அரிசி மெலிசா. அப்பதான் இறங்கும். அதுலயும் ருசி பார்ப்போம் அது. அதனால இந்த அரிசி சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. நோய்க்கு சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. அதான் நேரு. அவரு பன்னீர்செல்வம் கோத்து விட்டாரு. அப்புறம் இவரு கோத்து விட்டாரு. அவரு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்குதுன்னாரு. எவ்வளோ ஏக்கர் நிலம் இருந்தாலும் நான் சாப்பிட்றது எவ்வளோதான், அதான் சாப்பிட முடியும்னு. எப்பா இந்த தத்துவத்த துட்டு சேர்க்கறதுல குறைச்சிக்கலாம்ப்பா. வாழ்க்கையில என்ன தேவை? 3 புள்ள பெத்து வச்சீங்கன்னா 3 புள்ளைங்க லைஃப்ல செட்டில் ஆகுற மாரி. ஆனா நீங்க எப்படி? நீங்க 10 பங்களா வச்சிருந்தாலும் ஒரு ரூம்ல தான் தூங்க முடியும். நிச்சயமா. அ ஒரு பங்களா ஃபுல்லா 8 டாய்லெட் இருந்தாலும் ஒரு டாய்லெட்ல தானே முடியும். பசிக்குதுன்னு காசா சாப்பிட முடியாது. எவ்வளோதான் இருந்தாலும் காசு இல்லங்க. பசிக்குதுன்றதுக்காக 10 தட்டு இட்லி சாப்பிட முடியுமா? 2 இட்லி தான் சாப்பிட முடியும். சில அமைச்சர்லாம் 1 இட்லி.
நம்ம முதல்வர் ரொம்ப பெருசாக சாப்பிட மாட்டார். எந்த இவரும் இல்லை, முன்னாள் முதல்வர். ஒரு இட்லி, ஒரு தோசை அப்படி தான். அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ சாப்பிட முடியும்? குறைச்சிக்கணும். குறைச்சிக்கிட்டே தான் ஆகும். அப்போ இந்த மாதிரி உண்டி சுருங்குதல், பெண்டிற்கு அழகுன்னு சும்மா கதை விடுவாங்க அந்த காலத்து பெண்களுக்கு. அது இப்போ ஏதோ கரெக்டாக தான் இருக்குது. பிரியாணி சாப்பிடாமல் இருப்பது பெண்களுக்கு அழகுன்றது இப்போலாம் பழமொழி மாற்றிக்கலாம் போல். நைட் 2:30 மணி உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுக்கிறாங்க எல்லாரும், ஆம்பளை பொம்பளைன்னு. எவ்வளோ கேடு தெரியுமா? அதனால் உண்டி சுருங்குதல் அனைவருக்கும் அழகு, பெண்களுக்குன்னு இல்லை, பெண்டிற்கு இல்லை. உண்டி சுருங்குதல் குறைஞ்சி பசிக்கு சாப்பிட்டால் போதும். பசி அடங்குதா நிறுத்திடணும். ருசிக்கு சாப்பிடும்போது தான் தேவையற்ற கொலஸ்ட்ரால் எல்லாம். அப்புறம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஏற்ற உடல் உழைப்பு இருக்கா? இல்லைன்னா அந்த உடல் உழைப்பை வேறு ஏதோ ஒரு வகையில் உடற்பயிற்சி ஏதோ ஒன்று பண்ணணும். அதுவும் இல்லைன்னா அது உங்கள் கொழுப்பாக மாறும், எல்லாமாக மாறும், நோயாக மாறும். ஒபிசிட்டி இன்றைக்கி ஒரு ஆய்வு வந்திருக்குது, இந்தியாவில் ஒபிசிட்டி அந்த அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி விவகாரத்தில் நேற்று இந்த ரேஷன் கடை அரிசி அதுன்னு பேசிக்கிட்டு ஆளாளுக்கு ஒரு கதை. இதில் ஒரு நேரம் வேறு ஓடிச்சு. இதில் வேறு டைம் மிச்சம் பண்ண இதே தான் பேசினுக்கிறாங்க. ஒரு வேற சபாநாயகர் வேற உட்காருங்க, உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் போகுது, இவ்வளோ நேரம் தான் அலோடு, ஆமாம், உங்களுக்கு பேச ஒரு கொஷின் அலோடு அப்படி இப்படின்ட்டு. சரி சார், அப்புறம் வந்து ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. நீட் பிரச்சனைக்கு வந்து மாணிக்கம் தாக்கூர் ஒரு தீர்வு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? ராகுல் காந்தி வந்து 2029 பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு நீட்லேருந்து விலக்கு. இது ராகுல் காந்தி தெரியுமா? முன்னாடி ஈவிகே இளங்கோன்னு ஒரு தலைவர் இருந்தார். டம்மால் டிமில் கண்டதை பேசிகிட்டு இருப்பார். அவர் கூட ஒரு போட்டி போட்டுன்னு இருக்கார். காங்கிரஸ்காரங்க பேச்சு எப்பவுமே யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க தெரியுமா? ஆமாம், சட்டமன்றத்திலே எடுத்துக்கிறது இல்லை. நம்ம முதல்வரே எடுத்துக்கலையா? நோ டீலிமிட்டேஷன், ஃபேர் டீலிமிட்டேஷன். அமித்ஷா பார்த்தோன்னா மைண்டு மாறிட்டு இருக்கு. பக்கத்தில் காங்கிரஸ் இல்லையே, ஓகே ரைட், ஃபேர் டீலிமிட்டேஷன். காங்கிரஸ் பேசலாம் சீரியஸாக எடுத்துக்கூடாது. ஏங்க காங்கிரஸ்குள்ளேயே ஏற்றுக்க மாட்டாங்க ராகுல் பிரதமர் ஆகிறது. அதுக்கப்புறம் மக்கள் ஏற்றுக்கணும். நீ இந்த மாதிரி கூத்துலாம் அடிச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு பாதி நாள் காணாம போயிடுறது இதெல்லாம் பண்ணி அந்த வகையில் திமுக தேவலாம் சார். ராகுல் காந்தியை வந்து பிரதமர் வேட்பாளரா? அது டெக்னிக்கு நல்லா புரிஞ்சுக்கிங்க. தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்பாளை பிரிஞ்சு போன கூட்டாளிகள்லாம் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாகன்னு எல்லாம் சேர்ந்துட்டாங்க கண்டசாலா பாட்டு மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? ஒரே ஸ்ட்ராட்டஜி. அன்றைக்கி அப்போ தானே ஐபேக்கெல்லாம் போடுறா வெளியே அப்படின்ட்டு ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர். நம்ம ஊரில் தானே 2 ஸ்டேட்டில் தான் அவங்களுக்கு ஜெயித்தாங்க. கேரளாவில் 19 இடம் ஜெயித்தாங்க. இங்கே பெரிய அளவுக்கு அடித்தாங்க. ஒரே ஒரு தொகுதி மட்டும் தான் போச்சு. அதனால் இங்கே வந்து ராகுல் காந்தி தானே. ஆனால் இப்போலாம் இனி ராகுல் காந்திலாம் நம்ப மாட்டாங்க. இனி அது கொஞ்சம் வேறு மாதிரி போகும். அதனால் ராகுல் காந்தி எப்போவாவது தான் நல்லது சிந்திப்பார். ஜோடோ யாத்ரா, இந்த இப்போ தாவேகாவுக்கு ஆதரவாக இடதுசாரி தலைவர்கிட்ட பேசுனது, இந்த மாதிரி. மற்றபடி ராகுல்லாம் ஒழுங்காக சிந்திக்க மாட்டார். ஒழுங்காக சிந்திச்சாருன்னா கூட இருக்கிறவன் பார்ப்பான், எல்லாம் நல்லபடியாக போதே, ஆமாம் காரை வாரி விடு, வாரி விட்டுரும். நண்டு கதை சொன்னல, கூடையில் நண்டை போட்டு கட்டி போட மாட்டாங்க. ஏன்னா ஒன்று ஏறுனா ஒன்று பிடிச்சி இழுத்து போடுவோம். கூடையில் இருக்கிற நண்டு தான் காங்கிரஸ். அதனால் ராகுல் காந்தி பிரதமர்னா அவங்களாலே தாங்கிக்க முடியாது. சரி, இதுக்கு மேலே எந்த மாநிலத்தில் நீங்கள் இருக்கிறீங்க பிரதமரை பற்றி யோசிக்கிறீங்க? எந்த மாநிலத்தில் இருக்குது சொல்லுங்கள்? தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது. தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்குன்னு சொன்னேன். கூட்டணியில் கூட்டு மாதிரி இருக்குது. சாப்பாடு இருக்குல்ல, சாப்பாடில் 4 கூட்டு வைப்பாங்களே, அதில் ஒரு கூட்டு. சாப்பாடு கிடையாது, அந்த கூட்டு இல்லாமல் சாப்பிட்லாம். அப்புறம் தெலுங்கானாவில் இருக்குது, கர்நாடகாவில். தெலுங்கானாவில் தெரியாமல் வந்துட்டாங்க. அது ரேவந்த் ரெட்டி ஏதோ பண்ணி வந்துட்டாப்புல. கேரளா அடுத்தது எப்படி வரும்னு தெரியாதா? கேரளாவில் மாறி மாறி வரும். இம்முறை நான், அடுத்த முறை நீ அப்படின்னு. அதனால் அது பிரச்சனை இல்லை. ஒரு நல்ல முதலமைச்சர் வந்துக்கிறாரு, மக்களோட இயங்குற மாதிரி. அதனால் அவர் அடுத்த டைம் கூட வரலாம், சொல்ல முடியாது. கேரளா விட்டுருங்க. எம்பி கொடுக்குறது தான் கேரளா தான் காங்கிரஸுக்கு. இப்போ கர்நாடகா இதை போயிடும் கொடுங்க. அது போயிடும். அதுக்கு தான் மேகதாட்டுன்னு ஊட்டினுக்கிறாப்புல. நீ என்னடா உருட்ட, நானும் உருட்டுறேன் பாரு, போன தடவை என்னை கவித்திட்டானுங்க அப்படின்னு எடியூரப்பா கிளம்பியிருக்காரு. அதனால் அது இது வேறு. ஜார்க்கண்டா, அதான் அந்த வினாத்தாள் கசிவு கூட்டணி ஆட்சி தானே அது. வேற எங்கே இருக்காங்க? வேற எங்கேங்க சொல்லுங்க, தேடுற மாதிரி இது. எங்கே இருக்கிறாங்க? ஒடிசா இல்லை, மகாராஷ்டிரா இல்லை, பீகார் இல்லை, மத்திய பிரதேசம் இல்லை, ராஜஸ்தான் இல்லை, பஞ்சாப் இல்லை, ஹரியானா இல்லை. ஹரியானாலாம் ஜெயிக்க வேண்டியது விட்டாங்க. ஒடிசா கிடையாது, வெஸ்ட் பெங்கால் இல்லை. வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸே இல்லை.
இல்ல. இப்படி எங்கேயுமே இல்லாமல் இவர் எப்படிங்க பிரதமராக வர முடியும்? சரி, கூட்டணி கட்சிகள் துணையோட தேசிய முன்னணி மாறி அப்படியே தான் வர முடியுமா அப்படின்னு பார்த்தா, சரி இங்கே விஜய் வாங்கி தராரு. கேரளால வாங்குறீங்க. ஆந்திரால நீங்க எங்க இருக்கிறீங்கன்னே தெரியாது. வலுவான கூட்டணி வேற அங்க. அங்க பிஜேபியும் கிடையாது ஆந்திரால. தெலுங்கானால சொல்ல முடியாது. பிஜேபி போன தடவ பிஜேபி வர வேண்டியது. ஜஸ்ட் மிஸ் ஆச்சு. இந்த தடவ பிஜேபி கூட சொல்ல முடியாது. எப்படி போகும்னு தெரியாது. ஒடிசா தொடச்சு விட்டாங்க. அங்க நவீன் பட்நாயக் கட்சி பட்நாயக்கோட முடிஞ்சுச்சு. வேற எங்க எம்பி சீட் இருக்குது. மத்திய பிரதேசம் அது உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம் போன தடவ ஆர்எஸ்எஸ் இவங்களும் முட்டுனதுனால வந்தது. என்கிட்டயே வேலை காமிக்கிறியா? ஆ? வளர்த்த கடை மாறல பாயிறீங்களா? நூல் இழுத்தா என்ன கதி ஆகுது பாருன்னு இழுத்து காமிச்சாங்க. ஏன்னா அவங்க கிரவுண்ட் ஒர்க்கு திண்ணை பிரச்சாரம் மாதிரி. அதில் கொஞ்சம் லூஸ் விட்டோன்னு அடி வாங்கிச்சு புரிஞ்சுக்கினாங்க. மகாராஷ்டிரா வலுவாக இருக்குது பாஜக கூட்டணி. எங்கே தான் அதுலேயும் வர முடியும்? அப்போ 100ன்றது பெரிய விஷயன்ற மாதிரி தான். இதில் எங்கே நீங்கள் மெஜாரிட்டி வாங்க முடியும்? அதுக்கு தான் டீலிமிட்டேஷன் எதிர்க்கிறது. அது 800 சில்ட்ரனா ஒரு இடம் காங்கிரஸுக்கு பவராக இருக்குன்னா 2ஆக பிரித்தா அந்த 2லேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு வித்தியாசம் வந்தால் பிஜேபி அடிச்சிச்சுன்னா அந்த பயமாக அவங்களுக்கு இருக்குது. அதுதான் முக்கிய காரணம் பயப்படுறதுக்கு. மற்றபடி டீலிமிட்டேஷன் மேட்டர்லாம் அவங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அதனால் அத்தைக்கு மீசை முளைப்பது எப்போது, அதுக்கப்புறம் சித்தப்பான்னு கூப்பிடலாம் அப்படின்வாங்க. அத்தைக்கு மீசை முளைக்கட்டும், அப்புறம் சித்தப்பான்னு கூப்பிடலாம். பார்ப்போம், முதல்ல மீசை முளைக்கட்டும். சார் பேசல அப்படின்ட்டு நேற்று புசி ஆனந்த் பேசியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, சர்க்கார் போஸ்டர் கீழ்ச்சதுனால தான் நீங்கள் வந்து ஆட்சி விட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பேசலைன்னு குழந்தைய பற்றி கவலைப்பட்டு ஊர் ஊராக போய் கோயில் கோயிலாக போய் நேர்த்தி கடன் பண்ணி அந்த குழந்தை பேச ஆரம்பித்த உடனே நைனா நீ எப்போ சாவுவேன்னு கேட்டுச்சான். சனியனை இதுக்கு நீ பேசாமே இருந்திருக்கலாம். கோயில் கோயிலாக போய் என்னென்ன கைங்கரியெல்லாம் பண்ணி பேசுவேன்னு பார்த்தா நைனா நீ எப்போ சாவுறன்னு வார்த்தை கேட்குறிய அப்படின்னு. அந்த மாதிரி பேசலைன்னு பார்த்தா நான் அது பேசிட்டாரு. அப்படியே ஒரு முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக லேட்டஸ்ட்டாக மாயாண்டி குடும்பத்தார் மாதிரி அவர் மாயாண்டி குடும்பத்தாரை பற்றி இந்த ஒருக்கான தம்பி இந்த தம்பி இப்படி வந்து ஐஆர்எஸ் படிச்சுட்டு விளங்காமல் இருந்தான். அசில் தலைவர்கிட்ட வந்து சேர்ந்தான். அவங்க மாமியார் ஒத்துக்கல, இருந்தாலும் தலைவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு தைரியமா இருந்தான். இன்னைக்கு தம்பி அமைச்சராகிறான். இந்த தம்பி வளர்ந்த தம்பி, சின்ன தம்பி, பெரிய தம்பி, இது கொஞ்சம் வளர்ந்த தம்பி. இந்த தம்பி பண்ணுற கூத்து என்ன நாரி கூத்து என் மனசுக்குள்ள மட்டும்தான் தெரியும். ஆனால் வெளியில இந்த தம்பியை நான் தான் கேட்டு வாங்கினேன், தலிவிட்ட சொன்னேன், தனியாகிறாரு கூப்பிட்டுக்குங்கன்னு. அந்த தம்பி வாயி 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 வாயை வச்சே அமைச்சர் ஆயிடுச்சு ராஜ்மோகன். இது மாதிரி ஒவ்வொருத்தரும். ஆனால் வெங்கட்ராமன் ஒன்றுமே சொல்ல பார்த்தீங்களா? அவர் அந்த மாதிரி அது இதுன்னு சொன்னார். அப்புறம் சபாநாயகரை பற்றி சொன்னார். சபாநாயகர் சொன்னது உண்மைதான். அவர் பையனுக்கு தான் சீட்டு கேட்டார், எனக்கு வேணான்ட்டார். அவர் கேட்ட தொகுதி அது எந்த தொகுதி சார் கேட்டார்? அப்படி தெளிவாகும். அப்புறம் நீ இருக்காரு பார்த்துக்கிறாரு அப்படின்னாரு. அதெல்லாம் ஓகே. திமுக கூட 2-3 மெதி மெரிச்சார். அதெல்லாம் உண்மைதான். நீங்களே வந்து பைக்கை வச்சுக்கின்னு பீஸ் கட்டையெல்லாம் பிடிக்கின்னு போயிடுறீங்க, அப்புறம் மின்வெட்டுன்னு சொல்கிறீங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சிரிச்சினே கேட்டால் அவங்கள என்ன பண்ண முடியும்? ஆதாரத்தோடு தான் பேசுகிறோம், எதுவும் ஆதாரம் எல்லாம் பேசலை அப்படி இப்படின்னு. இது ஓகே. ஆனால் இது அதிமுகவை போட்டு அடிக்கிறது எப்படி சரியாக இருக்கும்? நீங்கள் வந்து மெர்சல் படம் இது கிழிச்சிங்க, மெர்சல் படம் தானே, சர்க்கார் படம் கிழிச்சிங்க, அதுக்கப்புறம் தான் இது தோற்று போயிட்டீங்க அப்படின்னா 2021 சூழ்நிலையை பற்றி ஆனந்துடைய புரிதல் என்ன? நீங்கள் வந்துட்டீங்க, ஜெயிச்சிருக்கீங்க, நீங்கள் பேசுகிற இடத்துல இருக்கிறீங்க, கேட்குற இடத்துல மற்றவங்க இருக்காங்க, அதுக்காக என்ன வேணால் பேசுகிறதா? 2019 ஒரு பெரிய பிரச்சனை வருது. மத்திய அரசுடைய திட்டங்கள் இதெல்லாம், சிஏஏ மற்ற விஷயம், ஆர்டிகல் 370 பல விஷயங்கள். அது இங்கே திமுக இந்த இது பெருசாக பிரச்சாரமாக பயன்படுத்துகிறாங்க. 2016 வாங்கின மரண அடி மக்கள் நல கூட்டணி மண்டை கலந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக கலைஞர் இறந்தவுடனே அந்த பீரியடில் இவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க. மீண்டும் எல்லாம் ஒன்று சேர்ந்து கலைஞர் இறந்தவுடனே இவர் ஸ்டாலின் வராரு வேறு. அந்த நேரத்தில் 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் மோடி எதிர்ப்பாலேயே பெரிய அளவில் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம பேசின மாதிரி அந்த ராகுல் காந்தி தான் பிரதமர் அப்படின்ற மாதிரி இது எல்லாம் பண்ணோன்னா பெரிய அளவில் ஜெயிச்சிரு 50% ஓட்டு வாங்குறாங்க. அதுக்கு இன்னும் சர்க்கார் படம் ஏதாவது காரணமாக இருந்ததா, இல்லை விஜய் ஏதாவது காரணமாக இருந்தாரா?
அதுக்கு பிறகு தான் சர்க்கார் படம் வருது. போஸ்ட் கிழிச்சா ஆட்சியில இருக்காங்களா ஓகே. இத வச்சு தான் அதிமுக தோத்துச்சுன்னா, திமுக ஜெயிக்கிறதுக்கு அப்புறம் விஜய் ஹெல்ப் பண்ணாரா? இல்ல விஜய் அந்த டைம்ல ஏதாவது பிரச்சாரம் ஏதாவது பண்ணாரா? அப்போ கூட ஏதோ அந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போடும்போதெல்லாம் ரெட் கலர் சைக்கிள்ல போட்டாரு அப்படின்னு அதெல்லாம் என்னமோ ஓகேங்க. வந்துச்சு சார். உங்களுக்கு காரணம் என்னங்க? பிரதான காரணம் சிஏஏ 3 வேளாண் சட்டங்கள். சாத்தான்குளம் இது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. கூட்டணி கட்சிகள் பலமா ஒண்ணு சேர்ந்தது. சிறுபான்மையினர் வாக்குகள் முற்றிலுமாக அதிமுகவுக்கு இல்லாம போனது. பாஜகவோட இருந்ததுனால. பொள்ளாச்சி சம்பவமும் அ பொள்ளாச்சி சம்பவம் நடந்தது இல்ல. அது. இந்த மாரி இன்னொன்னு திமுக எதிர்க்கட்சியாக என்னமோ ஸ்டாலின் வந்து அப்படியே ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்ட்டு, அப்படியே வீட்ல இருந்துட்டு எங்கேயும் வெளிய போவே தேவையில்ல. அப்படி கைய வெளிய ஜன்னல் வெளிய நீட்டினா, பட்டார்ன்னு துட்ட வச்சுட்டு போயிடுவான். அப்படி இது பண்ணி, அத போட்டு டக்குனு ஏதாவது பொருள் வாங்கிக்கலாம். மொக்க எடுத்து இப்படி வீட்டுக்கு வெளிய நீட்டினா, தேனாறு ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படியே அள்ளிக்கலாம். இந்த வழியில நீட்டினா பாலாறு ஓடும். அப்படியே அள்ளிக்கலாம். ஆன்னு வாய தொறந்தா அவங்க உடன்பிறப்பே வந்து ஊட்டி விட்டு போயிடுவாங்க. ஊட்டி விட்டு துவச்சு விட்டு போயிடுவாங்க. அந்த அளவுல பேசுனாங்க. அதனால தான் ஜனங்க போட்டாங்க. போட்டு. அப்படியே பெரிய தோல்விலாம் அதிமுகவுக்கு இல்லையே. அதனால வாய் இருக்கு, பேசுற இடத்துல நம்ம இருக்கிறோம். கேட்குற இடத்துல இவங்கலாம் இருக்காங்கன்னு எதையாவது பேசிட்டு இருக்காங்க. அங்க யாரும் பதில் சொல்லல. வெளியில ஏடிஎம்கே, ஐடிவிங்க போட்டு மெரி மெரின்னு மெரிச்சு விட்டுக்கிறாங்க. அதான் விஷயம். அதனால அவருடைய அதனால தான் சொல்றேன் லிமிட்டா அதாவது சில பேர் பேசாமயே இருப்பாங்க. சரி பேசுப்பான்னோன்னே பேச ஆரம்பிச்சுருவாங்க. 4 பேர் ரசிகர்னா கண்டத பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஏய் உட்கார் உட்கார். சும்மா கொஞ்சம் பேசுனா இஷ்டத்துக்கு அந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. பேசுனா கரெக்ட்டா பேசணும். அன்னைக்கு அதிமுகவுடைய தோல்விக்கு காரணம் கூட்டணி கட்சிகள் பலம். அன்னைக்கு எடுத்த இஷ்யூக்கள். மத்திய அரசுடைய திட்டங்கள இவங்க இங்க பெருசாக்குனாங்க. பெரிய போராட்டங்க சிஏஏக்கு எதிரா. ஜெயக்குமார்லாம் தோத்து போனாரு. என்ன காரணம்? சூப்பர் சார். ரொம்ப அழகா உங்க கருத்துக்கள பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேர்காணல்ல சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். மேலும் இந்த மாரி பல விஷயங்கள தெரிஞ்சுக்க மைக்கேம் சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மைக்கேம் என்டர்டெயின்மென்ட் சேனலையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.